சக்கரத்தை திருப்பு சொன்னா எங்க மாமன் யான் ஜலசா இருக்கு விடுவாரு. யாடி உன்னை எப்படி எங்க அண்ணன் திட்டினாரு தெரியுமா? அடி போடியா அடி எங்க மாய ஒரு இல்லை அந்த கத்தி எங்க அண்ணன் உங்களை திட்டி அதனால என் புருஷனோட சொல்லி உன்னை என்ன கெதி பண்றேன்னு எங்க மாமன் தானே திட்டினாரு. 1000 பேசிட்டோம். சரி எங்க மாமன் தானே ஒதுக்கிறாரு. 1000 அடிக்கிறதுக்கு அணைக்கிறதுக்கு எங்க மாமனுக்கு உரிமை இருக்குது. சரி அதனால பெண் புத்தி என்பார். சக்கரத்தை தரமாட்ட ஒண்ணு தரமாட்ட போடி. அப்ப எங்க உங்க மாமன் தான் வேணும். அப்ப நான் வேணாமா? கட்டின பொண்டாட்டி வேணாமா? சுபத்திரா நீ இந்தாண்டி வேணும். மறுபடியும் ரதத்துல கூட்டு போறேன். பொண்டாட்டி வேணான்னு சொல்லுவனாடி. அதனால வேணாண்டி நான் சொல்றத மட்டும் கேளுங்க. சிவப்பு சீலை கட்டிக்கிட்டு இவ்வளவு நாளா என் பொண்டாட்டி இந்த சீலையை கட்டல. ஆமா அது வாசி சீலை அப்படித்தான் இருக்கும். எப்படி குணு இருக்கிறாப்பா. அதனால எங்க அண்ணங்கிட்ட சண்டைக்கு போய் அந்த சுதர்சன சக்கரத்தை மீண்டும் அண்ணனுடைய கைக்கு வர மாதிரி பண்ணுங்க போதும். எதை வேணாலும் கேக்குறடி. எங்க மாமன் கிட்ட போய் சொன்னேன் என்ன உயிரோட வைக்க மாட்டாரு. உங்களை அழிச்சா பேடிக்கிற. ஆமா ஏய் நீ அது மட்டுமா ஆடலையும் கூட்டுறாங்க பெண்ணையும் கூட்டுறாங்க. ஏய் 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 இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க மாமா எப்படி இது எப்ப நடக்கிற சமாச்சாரம் என்ன? உங்க மாமா தானே சொன்னாரு. அவன் சொன்னாரு வலைக்கு முன்ன கல்லெடுத்து போட்டா கொன்னே விடுவேன். அவன் சொன்னாடா நான் பண்ணுவேன். அது இல்லடா ஒவ்வொரு பொண்ணவளுக்கு கூட்டி கொடுத்தாராம். கூட்டி கொடுத்து அவன் நான் இல்லடா அவனுக்கு பொழைக்கிறதுனா புல்லு பழச்சிருக்கணும். எப்படி எப்படி திட்டுறாரு. நான் பொழைச்ச இடத்துல போ நீங்க வச்சிருக்குமாங்க. நீங்க போய் காப்பாத்துறீங்களா இல்ல நான் பால் தயிர் குடிச்சு சாப்பிட்டுமா? பால் தயிர் குடிச்சு சாவாயா? சுபத்ரா நீ செத்தா கூட நான் ஏத்துக்குவேன். எங்க மாமா மட்டும் யாராவது சொல்லிட்டா சரி எங்க மாமனை எடுத்து போக முடியுமாடி? சாமி உங்களாலதான் முடியும். அறியாத புத்தியால தெரியாத நான் சத்தியம் செஞ்சுட்டேன். இந்த சத்தியத்தை காப்பாத்துறது உங்களாலதான் சாமி. ஆமா என்ன அவ்வளவு மற்றாகமா பேசினாரு. ஐயோ உங்களுக்கு ஒன்று கொட்டியான்னு ஒரு பேர் ஆகுதாமே. என்ன கொட்டியா? ஒன்று கொட்டியா பிம்பா என்னடா ஒன்று கொட்டியா? எப்படி இந்த ரகசியம் உனக்கு தெரியும்? ஒரு மாமன் தான் சொன்னாரு. ஒரு ஒன்று கொட்டியா சாமி? டேய் ஒன்று கொட்டியா சுபத்ரா நீ மட்டும் சரி இவன் சொன்ன சோரம் எனக்கு இருக்கிறது உண்மைதான். சொல்றத கேள்வி. இவன் சொன்ன சோரம் என்ன கொட்டைய? ஒன்றரை கொட்டையா? அந்த ஒன்றரை கொட்டைய நான் தான். சரி இந்த விஷயம் உங்க 8 பொண்டாட்டிகளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் உங்க அண்ணங்காருக்கு போறதுக்கு காரணம் என்ன?
உங்க அண்ணன் கிட்ட போய் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லுவியா? வாழை பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணு? வாழை பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு பிள்ளையோட பெத்து தரேன். எங்களோட காப்பாத்தீங்க போங்க. ஏய் வாடி கிட்ட வாடி. பட்டி அத பண்ணுங்க. ஏண்டி சுமத்ரா? சாமி. இந்த பெண்டு ரகசியம் சொல்லிட்டியா? சாமி. அது அப்பளவடி போனதாங்க தெரியும். அத போய் உங்க மாமன்கிட்ட போய் சொல்லி வச்சுக்கிறா பாருங்க. வளர்ந்து ஊர்ல ஆளா இல்ல ஒரு பொம்பளை 5 பேர் உட்காந்து பேசிட்டா கூட பாடு பண்ணி யாரும் தெரியும். சுபத்ரா சாமி மண்ணா. இது எப்படி ஒரு நாள் ஒரே ஒரு நாள் வனத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொடி மாட்டி பெண்டாகி விட்டு. அப்ப நீ சொல்லித்தானே அவனுக்கு தெரியும். நீ என்ன சொல்றீங்க? நான் சொல்லுவேனாங்க. சரி இருக்கட்டும். டேய் ஐயா எங்க மாமன் என்னடி சொன்னான்? சாமி உன் புருஷனாவது நானாவது அவன் வரட்டு நான் பேசிக்கிறேன்னு உன்னை எப்படி திட்டமா பிள்ளை திட்டாரு சாமி. நாதேரி உண்ணானா? தேவடி அம்மா வாங்குறாங்க. கண்டவனுக்கு பொறுப்புன்றா சாமி. இந்த காதுல கேட்டுட்டு என் புருஷனோட சொல்லி உனக்கு என்ன கெதி பண்றேன்னு சொல்லிட்டு வந்த சாமி. நாதேரிக்கு எவ்வளவு வேலை இருக்கும். மாமான்னு கால்லயே விழுந்து கிடந்தா தீர்த்த மரத்திலேயே பதமாக்குது. அவெல்லாம் பாருங்க உங்களை நீங்க இல்லைன்னா நெசமாலுமாடி சாமி கேட்டு பாருங்க மத்தால காட்டுறேன். என்ன நெசமாலுமா? ஐயோ ஆயா சத்தியமா சொன்னாங்க. இல்லன்னா இங்க உட்காந்துருக்கவங்கன்னு கேட்டு பாருங்க. அப்படின்னா அவன் இன்னுமே உயிரோட கூடாது. என் பொண்டாட்டி பொய் சொல்லாத வாசிக்கு போய் சொல்றீங்க கத்திரி முடிச்சோடா. உங்க மேல சுபத்ரா என் மேல கத்திரி முடிச்சோ. சுபத்ரா எங்க மாமா திட்டினவன. எனவே எங்க மாமா உனக்கு உங்க அண்ணன் வேணுமா புருஷன் வேணுமா? ரெண்டுல ஒண்ணு சொல்லு. இங்க பாருங்க அண்ணன் வெங்காயத்துல அண்ணன் எனக்கு என் புருஷன் தான் வேணும். ஆமா ஐயோ சொல்லி புரிஞ்சுடா. சுபத்ரா சுபத்ரா சாமி நீ சொல்லி போய் போவாது. ஆமா மாமன் தான் அந்த திட்டு வேலை செஞ்சிருப்பான். போய் சொல்லுவா. என்னைக்கு உங்க அண்ணனுடைய சிரச வட்டிட்டு உங்க அண்ணன் போறீங்க. எங்க அண்ணனை எதுவும் பண்ண வேணாம். அதனால எங்க அண்ணன் கைக்கு அந்த சுபர்ஜன சட்டா போற மாதிரி பண்ணுங்க. எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் நேரக்கூடாது. பாத்து இருந்து போடி. சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க. மாமா இருக்கிறாரா? காட்டி மதாரி அர்ஜுனன் வந்து இருக்கிறேன் என்று சொல்லு. அப்படியே சொல்லு. சண்டாவையே சரி உங்களது மருமகனா இல்லையா மைத்துரா இல்லையா அர்ஜுன் வந்திருக்கிற ஆகட்டும். மாமா மாயமா மாமா மாமா எங்க பச்சை திரும்பியானி மாயா. என் மாமனாகிய மாயவருடைய பாதத்திலே கோடான கோடி வந்தன செய்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை உன்னிடத்தில் உரையாடலாம் என்று வந்திருக்கிறேன். மாமா மாயமா மாமாவா சங்கநாத எங்க இருக்கு? மாமா சங்கநாத
சக்கரம்